கோதுமை மோமோஸ் செய்யறதுக்கு 2 கப் கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு உப்பு கலந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக பசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. இப்போ மோமோஸ் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி 2 வரமிளகா 4 பல் பூண்டு நல்லா கொதிக்க வச்சு தோல் எடுத்துட்டு உப்பு சக்கரை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிரும். பன்னீர் துருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கடையில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு துருவின பன்னீரையும் போட்டு ஒரு பரட்டிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இதை வந்து பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த ஷேப் வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. லாங் வீடியோவில் 3 ஷேப் வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்டஃபிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளீட் மட்டும் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். எல்லா ஷேப்பும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா எல்லா மோமோஸையும் உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோதுமை மோமோஸ் செய்யறதுக்கு 2 கப் கோதுமை மாவு 1